சத்தம் வரல. பிரைஸ் தி லார்ட். சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். தூங்காதமாக விழித்திருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். பிசாசின் மடியில் உட்கார்ந்துருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த அட்டென்டிவ்னஸ் தான் வேணும் நமக்கு. இப்போ ஒரு இறை வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அப்படியே இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக வைங்க. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 33 இறைவார்த்தைகள். எவரும் விளக்கை ஏற்றி நிலவரையிலோ மரக்காலுக்குள்ளோ வைப்பதில்லை, மாறாக அறையின் உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். ஆகையால் உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உடலின் எப்பகுதியிலும் இருளின்றி உங்கள் உடல் முழுவதும் ஒளியாயிருந்தால் விளக்கு சுடர் முன் நீங்கள் ஒளிமயமாயிருப்பது போல் அனைத்தும் ஒளிமயமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இந்த நற்செய்தி ஒரு அழகான பகுதி. இந்த நற்செய்தி சொல்லுது, எவரும் விளக்கை ஏற்றி நிலவரையிலோ மரக்காலுக்குள்ளோ வைப்பதில்லை. அது எங்க வைப்பாங்க? விளக்கு ஒளி தரும்படி எங்க வைக்கணுங்க? விளக்கு தண்டின் மீது வைப்பார். அப்ப இந்த விளக்குங்கிறது யாரு? உடனே வீட்டில் போய் உங்க விளக்கெல்லாம் எடுத்து நீங்க மேலே வைங்கன்னு நான் சொல்லலை. பைபிள் அதையும் சொல்லலை. பைபிள் சொல்ற இந்த விளக்கு அப்படிங்கிறது நீங்க தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை தான், நம்ம தான் ஆண்டவர் விளக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒளி தர வேண்டிய பிள்ளைகள் விளக்கு தண்டின் மீது உங்களை எடுத்து வைக்கணும். உயரமா இருக்கணும். ஆண்டவர் உயர்ந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யுங்க? பலன் கொடுக்கிற பிள்ளையா இருங்கன்னு சொல்றாரு. அதே போல பாருங்க, உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். பாருங்க, உடல் அப்படிங்கிற கான்செப்டை நேற்றே நான் டச் பண்ணினேன். உடல் அப்படிங்கிறது நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் உடல். இதில் ஏதாவது ஒரு குறை, நேற்றே நான் சொன்னேன், முடி விழுந்தா கூட நமக்கு என்ன கவலை வந்துடுது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே அது ஒரு அழகான வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. திருச்சபை ஆகிய இந்த உடலுக்குள்ள அதிசயங்கள் இருக்கிறது. இந்த திருச்சபைக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம், திருச்சபைக்குள்ள ஏதாவது ஒரு வழிகளில் பிசாசு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த உடல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நோவு வந்ததுன்னா, உங்களுடைய காலில் இருக்கிற கடைசி கட்டவிரல், அந்த சுண்டு விரல் வலிச்சதுன்னா கூட உங்களால நிம்மதியாக வாழ முடியாது. முகம் இங்கே வலிச்சிச்சுன்னா முகத்தில் ஒரு கஷ்டத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ திருச்சபையினுடைய எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அங்கே அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பாருங்க. உடலின் எப்பகுதியிலும் இருளின்றி உங்கள் உடல் முழுவதும் ஒளியாயிருந்தால் விளக்கு சுடர் முன் நீங்கள் ஒளிமயமாய் இருப்பது போல அனைத்தும் ஒளிமயமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த அருமையான இறை செய்தியை நம்ம கேட்கிற அந்த நேரத்தில் இந்த பகுதியை நம்ம அடிப்படையாக வைத்துக்கொண்டு சிந்திக்கிறோம். இன்றைக்கு யாருடைய விழாவை நம்ம சிறப்பிக்கிறோம்? சூசேப்பருடைய விழாவை. தியானத்தினுடைய தவக்கால தியானமாக இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஹோலிஸ்டிக்காக யோசிக்கணும். நம்ம வெறும் பாவத்தை மட்டும் நம்ம பேசிட்டு அதை மட்டும் நம்ம குற்றப்படுத்துறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. நேற்றே நான் சொன்னேன், நம்ம உயிரை எழும்பி பிரகாசிக்க, growing in grace, அதுதான் இந்த தியானத்தினுடைய ஒரு தலைப்பாய் நான் வைக்கிறேன். அதை ஒட்டிய தலைப்பு தான் இங்கே போட்டிருக்கிறாங்க, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போ ஆண்டவர் விரும்பும் விதமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ என்ன நடக்குது? அந்த இடத்துல ஒரு மீட்பு. அதைத்தான் நம்ம கிரேஸ்ன்னு சொல்லுவோம். யூ ஆர் க்ரோயிங் இன் கிரேஸ். இது போதும்னு நினைக்காதீங்க. டூ சம்திங் மோர். கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரு. விளக்கு தண்டின் மீது நீ இருங்க. அப்போ இன்றைய நாளினுடைய விழா நாயகர் யாருன்னா சூசேப்பர். இந்த சூசேப்பருடைய அடையாளத்தை நம்ம திருச்சபை உயர்வா வைக்குது.
மரியாளினுடைய அடையாளம் மிக உயர்ந்த அடையாளம். அந்த அடையாளத்தை போல சூசேப்பருடைய அடையாளம். அதுக்கு பின்னாடி நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த தலைப்பை நான் இவ்வளோ பேருக்கு மத்தியில் பேசுவதை நான் ஒரு அர்த்தமுள்ள காரியமாய் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த நாட்களில் நிறைய பிசாசு என்ன செய்யுதுன்னா, இந்த உடலினுடைய உறுப்புகளை சிதைப்பது போல திருச்சபையினுடைய உறுப்புகளை சிதைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருத்தர் குடிக்கிறாருன்னா முதல்ல என்ன அடி வாங்கும்? உடம்புல கல்லீரல் அடி வாங்கும், கிட்னி அடி வாங்கும். அதே போல தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய நம்பிக்கையாளர்கள் உதிச்சிட்டாங்க. மற்றவங்களை பற்றி நம்ம பேசல, கிறிஸ்தவர்களிலேயே பல விதத்தில் கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க, இதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டுன்னு. திருச்சபை சொல்வதை கேட்கிற பிள்ளைகள் இங்கிருந்து அங்கே ஓடுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அவங்க ஓடட்டும், அவங்களுடைய கன்விக்ஷன் எப்படியோ வாழட்டும், அதை பற்றி நம்ம குறை சொல்லலை. ஆனால் அங்கே போய் இருந்துக்கிட்டு என்னைய தவறுன்னு நீ சொல்லக்கூடாது. பிரைஸ் எல்லாம் தாய் திருச்சபையை தவறுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது உடலாகிய திருச்சபை. விவிலியம் சொல்லுகிற அந்த உடலினுடைய அடையாளத்தை கொண்டிருக்கிற ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. பிரைஸ் எல்லாம் கரந்தடி கடவுளுக்கு நன்றி செலுத்து. நான் வந்த பொழுது ஃபாதர் ஜெயந்தனை பார்த்தேன், உங்கள் மறை மாவட்டத்தில் இங்கே பணி செய்கிற தந்தை. அவர் என்ன பணி ஃபாதர், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் டிஅடிக்ஷன் சென்டர், இந்த குடிக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு பணியை நான் செய்கிறேன்னாரு. பிரைஸ் எல்லாம். ஒரு குருவானவரை ஒரு மறை மாவட்டம் இந்த பணிக்காக ஒதுக்கி இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். வேற எந்த சபையிலாவது ஒதுக்குவாங்களா? ஒருத்தருடைய வாழ்க்கையவே இந்த ஒரு பணிக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்கள நீங்கள் காப்பாற்றுங்க. ஒரு மறை மாவட்டத்தில் நீங்கள் சுற்றி பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இன்டர் ரிலிஜியஸ் டயலாக்னு ஒரு இருக்குது, எக்குமெனிக்கல் டயலாக் சென்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்மளுடைய சர்ச்சு போல இருக்கிற மற்ற சர்ச்சோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நல்லது செய்ய விரும்புகிற ஒரு முறை, மற்ற மதங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையும் அன்பு செய்கிறோங்கிற சொல்லுகிற ஒரு முறை வேற எங்கேயுமே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையில தான் இது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு உடலுக்குள்ள எப்படி ஒரு பல பகுதிகள் இணைந்து தான் இந்த உடலை உருவாக்கி இருக்குது. அதே மாதிரி தான் இதைத்தான் இன்று பிசாசு சிதைக்கிறான் பிள்ளைகளை. இந்த புனிதர்களுடைய தோழமையை நம்ம கத்தோலிக்க திருவை எவ்வளவு ஆழமா வச்சிருக்குது, இதை சிதைக்கிற. ஏன்னா இதெல்லாம் சாட்சி. ஒரு கோர்ட்ல ஒரு தீயவன் என்ன செய்வான்? சாட்சியை முதல்ல சிதைப்பான். பிசாசு இன்னைக்கு சபைகளை பிரித்து முதல்ல எதை எடுத்துட்டான்? சாட்சிகளை வெளியில் எடுக்கிறான். சாட்சிகளை நிர்மூலமாக்கு. ஏன்னா இவங்க தான் கடவுளுக்கு சான்று பகிர்கிற பிள்ளைகள். இந்த சாட்சிகளை எடுத்துட்டு இங்க இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை முன்னிலை வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இதோ நான் தான், எல்லாரும் என்னைய பாருங்க. இதுதான் பிசாசுடைய செயல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், பைபிள்ல பாருங்க, இயேசு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றார். யோவான் 13:15, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். யோவான் 15:13 என்ன 13:15 என்ன சொல்லுது பாருங்க, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். அப்ப இயேசு முன்மாதிரி, எந்த முன்மாதிரியை காட்டிட்டு போனாரு? இந்த பகுதியில் என்ன 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 செய்தார் கடவுள்? காலடிகளை கழுவினார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்னை மாதிரி செய் முன்மாதிரி. அப்போ இந்த புனிதர்கள் யாரு? இவரை மாதிரி செயல்பட்டவங்களை தான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எம்மாவுஸ் நோக்கி சீடர்கள் போயிட்டு இருக்கிறாங்க, நொந்து நூலாகி போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு பக்கத்தில் நடந்து வரார். இயேசு பக்கத்தில் நடந்து வராருன்னு அவங்களுக்கு தெரியல, ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. கேட்குறாரு, யாப்பா அவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அடையாயா நீ வேற, நாங்கள் ஒரு மனுஷனை நம்பி வாழ்க்கை பூரா ஓடணும்யா, கடைசியில் தூக்கி சிலுவையில் வச்சுக்கிட்டாங்க. அந்த மனுஷன் எப்படியோ ராஜா மாதிரி நிற்பாரு, நமக்குலாம் ஒரு போஸ்டிங் கொடுப்பாருன்னு நாங்களும் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தோம். எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. பாருங்கள் எவ்வளோ வேதனை பாருங்களேன். இங்கே கூட நம்மளும் அப்படி தான் நினைப்போம். ஆண்டவர்கிட்ட வந்தால் எல்லாம் கொடுப்பாரு, 10 ஏக்கரை 20 ஏக்கரை ஆக்கி தந்துடுவார்னு நினச்சேன். ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி ஆக்குவாருன்னு நினச்சேன்.
அப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா சொல்லுங்கள், ஒரு புருஷன் 2 புருஷனா கிடைக்கும்னு நினைச்சோம். அப்படி நினைக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். என்னக்கா இங்கேருந்து சத்தம் வந்த மாதிரி தெரியுது? 5 பேர் பார்க்குறாங்க, ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அந்த நேரம் எம்மாவுஸ் போகும்போது அந்த சீடர்களை பலப்படுத்தினார். இந்த பார்ப்பா, பைபிளில் என்னடா வாசிச்சிங்க நீங்கள்? சட்டம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாட்டு நூல்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி இயேசு என்ன செய்தார், அப்படியே எடுத்து காட்டிக்கிட்டே வந்தார். அவங்களுக்கு அவர் பேச பேச ஆமாம், எஸ் யூஆர் கரெக்ட் அப்படின்னு மனசு என்ன செஞ்சிச்சு, அப்படியே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கடைசியாக எங்கே போய் அவர் இயேசு என்ன சொன்னார், லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ், திருச்சட்டமும் இறைவாக்குகளும் உரைத்தது இதுவே. பிரைஸ் தி லார்ட். திருச்சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதும் இறைவாக்கினர்கள் வாயிலாய் சொல்லப்பட்டது இதுதான். இறைவாக்கினர்கள் எதுக்கு இந்த பாயிண்டை நான் கொண்டுட்டு வரேன்னா, கடவுள் எப்படி பாருங்க, இறைவாக்கினர்கள் அந்த இடத்துல எவ்வளவு அழுத்தமாய் வைத்திருந்தார். திருச்சட்டமும் இறைவாக்குகளும் நிறைவேறுகிறது இயேசுவினுடைய வாழ்க்கையில. அப்ப இறைவாக்கினர்களுடைய அந்த காரியத்தை நீ உற்று பார்க்கணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு பழைய ஏற்பாட்டை உற்று பார்க்க கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இறைவாக்கினர்கள்ங்கிற பகுதி அதோட நிறைவடைந்தது. அதுக்கப்புறம் இறைவாக்கினர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவுக்கு பிறகு புனிதர்கள் என்கிற ஒரு தலைப்பில், ஒரு பெயரில் திரு அவை இறைவாக்கினர்களை இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டு இயேசு செய்ததை செய்து வாழ்ந்தவர்களை புனிதர்கள் என்கிற அடையாளத்தில் வைத்து பெருமைப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்று இறைவாக்கினர்களை பார்க்க சொன்ன கடவுள் இன்றைக்கு இந்த மாதிரிகளாக இயேசுவை முன்மாதிரியாக வைத்து செயல்பட்டவர்களை பார்க்கும்படி வேதம் அழைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பைபிளில் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம், பிலிப்பியர் திருமுகத்தில் 3:17 சொல்லுகிறது. வாசிங்க. பிலிப்பியர் 3:17. எதுக்கு நாங்கள் இன்னொருத்தர் சொல்லி வாசிக்க சொல்கிறோம்னா, சாமியார் ஏதோ கட்டுக்கதை விடுறாருன்னு நீ நினச்சிக்க கூடாது. அந்த பைபிள்லையும் அதுதான் எழுதி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்க எல்லாம் ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஹல்லேலூயா. சரி, நிறைய பேர் நேற்று வந்திருக்கிறீங்க, இன்னைக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் இப்படி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை வைத்து பெரிய அதிசயத்தை செய்ய போறாரு. பிரைஸ் தி லார்ட். நேற்றே நான் சொன்னேன், நீ பாவி, உன்னை கழுவி சுத்தப்படுத்தி திருப்பி என்ன செய்யல, ஆண்டவர் உலகத்தில் விருதுக்காக கூட்டிட்டு வரல, நீ ஆண்டவருக்கு தேவைப்படுகிற கருவியாய் இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். என் வாலிப பிள்ளைகளே, வாலிப மகனே மகளே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரு. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உள்ளத்துல ஆவியானவர் பேசுவாரு. நீங்க என்ன செய்யணும், இந்த ஆவியானவர் பேசுறதை கேட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல பிசாசு வார்த்தையை கேட்க விடாதபடி ஒரு சிலரை மூடி வைக்கிறான். அப்படியே கண்களை மூடி இந்த இறை வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக அப்படியே கண்களை மூடுங்க. தயவு செய்து கண்களை மூடுங்க. இதோ இந்த இடத்துல 137 பேர் கண்ணை மூடாம இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கண்ணை மூடுங்க. சிறு பிள்ளைகள் மூடுங்க. எல்லாம் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். வல்லமையின் ஆவியானவர், இதோ வார்த்தையை கொடுக்கிற ஆவியானவர் என் பிள்ளைகளுடைய இதயங்களிலே இந்த வார்த்தை தங்கும்படியாக இறங்கி வருவீராக. ஆவியானவரை அபிஷேகிக்கிறவரே, பரிசுத்த தெய்வமே, பிள்ளைகளுடைய இதயத்திலே நீர் தங்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாம மகிமை அடைவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, வாசிங்க. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். பிலிப்பியர் 3. சகோதர சகோதரிகளே, அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரிப்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். நாங்கள் பாருங்க, வாழ்ந்து காட்டிய முன்மாதிரிகளை போல வாழ்பவர்களை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். பவுலடியார் கொடுக்கிற அருமையான ஒரு அடையாளம் பார்த்தீங்களா? என்னைய மாதிரி யாராவது வாழ்ந்திருந்தா அவங்களை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுலடியாரே இப்படி சொல்றாருன்னா சூசைபர் சொல்வாரா, சொல்ல மாட்டாரா? என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? சூசைபர் சொல்வாரா, சொல்ல மாட்டாரா? அவர் சொல்ல மாட்டார், அமைதியா இருப்பாரு. அவர் அப்படியே அமைதியா போவார். ஏன்னா he is the silent worker. Praise the Lord.
அதாவது அமைதியா இருந்து இந்த பூவுலகத்தை அதிர செய்தவர் புனித சூசையப்பர். ஆமென். அன்னை மரியாள். இன்னைக்கு நிறைய பேர், சில பேரெல்லாம் அவமரியாதை பண்றாங்க புனிதர்களை. நம்ம சொல்ற இந்த புனிதர்களை நம்மளை அவமானப்படுத்தலாம், புனிதர்கள் அவமானப்படுத்தலாமா? திருச்சபையை தாக்கணுங்கிறதுக்காக மாதாவை பிசாசுன்னு சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க தான் கண்டுபிடிச்சு கொள்ளணும். நீங்க அவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் எல்லாருமே பைபிள் தானே சொல்றாங்க, ஆமா பிசாசு வாளுக்கு பெயிண்ட் அடிச்சு விடு போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எல்லாமே சாத்தான் வேதம் ஓதும். நீ ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். டிசர்ன் த ஹோலி ஸ்பிரிட். எல்லா ஆவியும் சரியான ஆவி அல்ல. டிசர்ன் த ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஆவியை பகுத்துணரும் ஆற்றல் உனக்கு வேணும். அதுக்கு தான் ஆவியானவர்கிட்ட நீங்க செபிங்க. வார்த்தையான தேவனை நீங்க நம்புங்க. நீங்க உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க நாங்க சொல்றோம். பிசாசு எப்படி வருவான்னு தெரியாது. பாருங்க, ஆண்டவர் எத்தனை விஷயத்துல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. ஏன் ஆண்டவர் உங்களை என்னையும் கூப்பிடுறாரு? நீங்களும் நானும் தான் இஸ்ரேல் இனத்தை சார்ந்த பிள்ளைகளா இருக்கிறோமா? ஒரு பையன் வந்து கேட்டான், என்ன சாமி இஸ்ரேல் சொல்லிட்டு இஸ்ரேல்ல சொல்ல வேண்டியதை என்கிட்ட வந்து சொல்றேன்னா, போய் இஸ்ரேல்ல சொல்லு, இந்தியாவில் இருக்கிற என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றியன்னா. அவன் சொன்ன உடனே தான் எனக்கே சொரணம் வந்துச்சு. அது வரைக்கும் சொரணம் வரல. பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எனக்கு சொரணம் இல்லைன்னு இவ்வளோ பேர் சந்தோஷமா சொல்றீங்க. அப்புறம் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த பையன் கேட்டான் இஸ்ரேலுக்கு மக்களுக்கு சொல்றதை எனக்கு சொல்றீங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் பாடினேன், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். அப்படி சொன்னோன்னே அவன் அந்த பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். இஸ்ரேல்ல சொல்ற பாட்டை என்கிட்ட வந்து பாரு, இந்தியாவேன்னு பாடிருக்கியா? அவன் அப்படி கேட்டவனையும் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்ட பாருங்க. ஆண்டவர் அப்பதான் ரோமையர் 9வது அதிகாரத்துல அருமையான ஒரு வசனத்தை காட்டினாரு. நீ இஸ்ரேல் இனத்துல பிறந்ததுனால மட்டுமே ஒருவன் இஸ்ரேல் ஆகிவிட முடியாது. வாக்கு தத்தத்தின் படி பிறந்த பிள்ளைகள் இஸ்ரேல் என அழைக்கப்படுவார்கள். வாசிங்க ரோமையர் 9:6-7-8 வாசிங்க. கடவுளின் வார்த்தையை நிறைவேறவில்லை என்பது கடவுளின் வார்த்தை நிறைவேறவில்லை என்பது என் கருத்து அல்ல. ஏனெனில் இஸ்ரேல் இனத்தில் தோன்றியதனாலேயே அவ்வினத்தில் பிறந்த அனைவரும் இஸ்ரேல் ஆகிவிட மாட்டார்கள். அவ்வாறே ஆபிரகாமின் மரபில் தோன்றியவர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அதாவது இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழிமரபினர்களாகவும் கருதப்படுகின்றனர். குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் உன்னிடம் வருவேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க எப்படி அழகா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, நீங்க இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவரா? நீங்க யாக்கோபின் வழிமரபினரா? ஆமா. ஏன்னா நீங்கள் வாக்குறுதியின்படி பிறந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய வாக்குறுதியின்படி வாழ முற்படுகிற பிள்ளைகள். இந்த புனிதர்கள் எல்லாம் யாரு? இந்த வாக்குறுதியின்படி நின்ற பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தின்படி நிக்கல, வாக்குறுதியின்படி நிற்கிறதுனா என்ன? ஆவி உடலுக்குரிய இயல்பை விட்டுட்டு ஆவிக்குரிய இயல்புக்குள்ளே கடந்து போன பிள்ளைகள். ஒரு மரிய குரத்திங்கிற ஒரு புனிதையை நமக்கு தெரியும். சின்ன ஒரு வயசு பிள்ளை அது. அந்த அம்மாவுக்கு அதுக்கு ஒரு இச்சைக்குரிய ஒரு போராட்டம் வந்தது இன்னொரு மகனால. உடனே அந்த மகள் என்ன செய்தாங்க? மறுத்தாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும் கதையெல்லாம். அப்போ அந்த என்ன செய்யறான்? கோவத்தில் குத்திட்டான். ஒரு உடல் சார்ந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவனை பிடிச்சி உள்ள போடியா சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுங்க, என்னை இப்படி பண்ணிட்டானே. இதுதான் உலகம் சார்ந்த பழிப்புரை, உலகம் கொடுக்கிற தண்டனை தீர்ப்பு. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அந்த குழந்தை ஆவிக்குரிய ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இருந்த பிள்ளை, அவனை விட்டுடுங்க, மன்னிச்சிடும், அறியாமல் செஞ்சுட்டான். பாருங்க, இதே போல இன்னைக்கு புனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை எடுத்து நீங்க வச்சு பாருங்களேன். அவர்கள் எல்லோருமே வாக்களிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளாய் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை இந்த அபிஷேகமான தியானத்துல உங்களை வெறும் பாவத்தை விட்டு வெளியே ஓடி வருகிற பிள்ளைகளாய் மட்டுமில்ல, அபிஷேகத்திற்குரிய அடையாளமாய் மாற அழைக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவருக்கு போர் வீரர்கள் தேவை. போர் வீரர்கள் எப்படிப்பட்ட போர் வீரர்கள்? ஆண்டவருடைய இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல ஒளியின் பிள்ளைகளா எதிர்த்து நிற்க. பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிட்டு நாங்க இப்படித்தான் செய்வோம் இல்ல. திருச்சபை கொடுக்கிற பாரம்பரியம் வேற, புனிதர்களுடைய லிஸ்ட் பாரம்பரியம். நம்ம பிடிச்சிருக்கிற பாரம்பரியம் வேற. பிரைஸ் எல்லாம் நம்ம பிடிச்சிருக்கிற பாரம்பரியம் எப்படி இருக்கு? தவஸ்காலம் வந்தா 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போடணும் சாமி. பிச்சைக்காரனே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்னம்மா, நீங்க பிரியா இருந்தா வாரீங்களா? பிரைஸ் எல்லாம் பிச்சைக்காரன் கிடைக்கலன்னா சாமியாரை புக் பண்றது. தேவ பிள்ளைகளே இல்லை, அதுக்காக நீங்கள் சாமியாருக்கு சோறு போடும் பதில் அப்படி பிச்சைக்காரன் போடுறீங்க நான் சொல்ல வரல. அதாவது ஒரு பிடிப்பு நிலை. நான் சொல்லுவேன், நான் ஒரு சின்ன சாமியாரை போய் முதல் ஆண்டில் நான் ஒரு பங்கில் இருந்தப்போ அப்படித்தான் வீட்டுக்கு போகிறேன். வீடு சந்திக்க போகும்போது வீட்டில் காப்பி கொடுத்தாங்க. சரி, வீடு வாங்கி டப்புக்குன்னு குடிச்சிட்டேன், நல்லா ஸ்ட்ராங்காக காப்பி. அடுத்த வீட்டுக்கு போகிறேன், அந்த அம்மா சாமியெல்லாம் காப்பி டீ குடிக்க மாட்டாங்க, பால் கொடுங்க அப்படின்னு. யார் சொன்னான்னு தெரியல. மருமக உடனே பாலோட நிற்கிது. மாமியாரை பகிச்சிக்கப்படாது. இல்லைம்மா இப்போ தான் காப்பி குடிச்சேன். எங்கள் வீட்டுக்கு வந்தால் கை நினச்சிட்டு தான் போகணும், ஏன்னா கையில் ஊற்றி நினச்சிட்டு போகிறேன். சரி, ரொம்ப வயசான அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுதேன்னு வாங்கி அதையும் ஊற்றிட்டு அடுத்த வீட்டுக்கு போனால் அடுத்த வீட்டில் ஃபாதர் காப்பி குடிச்சிருக்கார், ஹாட்டாக கூலாக குடிங்கன்னு சொல்லி ஒரு பேண்டாவை கொண்டு ஊற்றி இத்தாம்பரிய கிளாஸில் பார்த்தோன்னே ஜவ்வுன்னு ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே ஜல்லுன்னு எடுத்து குடிச்சிட்டேன். அடுத்த வீட்டுக்கு போகிறேன், ஒரு கூரை வீடு, சின்ன வீடு. அந்த பிள்ளை கலர் கொக்கோ கோலா வாங்கி கலர் கோலாவை வச்சுருக்கு. இந்த கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது கருப்பு கலரை வாங்கி வச்சுட்டு நிற்கிது. சரி, இல்லைம்மா இப்போ தான் காப்பி பால் பேண்டா இல்லை வேணாம்மா. ஆமாம், இவர் ஏழைங்க வீட்டில் சாப்பிட மாட்டார்ப்பா. நாம் கூரை விட பணக்கார வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா தான் சாப்பிட்டு வரோம். தோண்டி கடையில் கொடுத்துருப்பா. இந்த சாமியார் ஏழைங்க சாமியார் அடையாமல் கோச்சிக்கிற கொண்டாம்மா அதையும் ஊற்றுறேன். இப்படியே ஊற்றிக்கிட்டே போயிங்க. கடைசியில் அந்த கூட்டிகிட்டு போன ஒரு அம்மா அது சொல்லுது, எங்கே போகிறீங்க? எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு. ஆடி பாவி மவளை, இவ்வளோத்தையும் பார்த்துட்டு என்னை சோறு பண்ணு. சரி, இப்போ அந்த ஆத்மாவையும் திருப்திப்படுத்தணும். வீட்டுக்கு போனால் நைட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. 2 முட்டையை ஒரே தோசையில் ஊற்றி அடை மாதிரி கொண்டு வைக்குது அந்த அம்மா. கேட்டால் கல்லை தின்னாலும் கரையிற வயசுங்குது. இந்த அம்மா 2 கல்லை டெய்லி போட்டு விட்ருக்கும் போல இருக்கு. அட போமா நீன்னு சொல்லி அதையும் போட்டுட்டு போய் ரூமில் படுத்தேன் பாருங்க. 12 மணி இருக்குங்க நான் படுத்தேன். நானும் லாத்தி பார்த்தேன், ஓத்தி பார்த்தேன், எல்லாம் ஓட்டியெல்லாம் பார்த்துட்டு தான் படுத்தேன். அது 1 மணி 2 மணிக்கு ஆளை தூக்கிடுச்சு. இப்படி பிடிச்சவன் தாங்க. உன் ஓட்டமா என் ஓட்டமா ஓடுறேன் ராத்திரி பூரா ஓடுறேங்க. அடுத்த நாள் சகாய மாதா இது புதன்கிழமை மாசு 5 மணி பூசை, என் பூசை. 4 மணிக்கு அம்மாவோட ஒரு டீல் போட்டேன். அம்மா, சக்தி நிறைந்த சகாய தாயே, 1 மணி நேரம் நிப்பாட்டுமா, வண்டியை என்னால் நிப்பாட்ட முடியாது, உன் சக்தியை காட்டுமா. அன்னைக்கு போய் ஒரு பூசை வச்சேன் பாருங்க. அவ்வளோ வேகமாக ஒரு பூசை. பூசிக்க வந்தவங்களாம் பார்த்துருப்பாங்க, எப்போதும் மெதுவாக வைப்பான், இன்னைக்கு எவ்வளோ வேகமாக வைக்கிறான் ஈடுபட்டப்ப. தெரியும், இப்போ வந்து பார்த்தா தெரியும் எங்கே ஓடுறோம்னு. தேவ பிள்ளைகளே, எதையாவது செய்து கடவுளை ப்ளீஸ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்காதீங்க. கடவுள் எதை விரும்புகிறாருன்னு பார்த்து அதை செய்யுங்க. பிரைஸ் எல்லாம். ஒரு பிரசங்கத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு பிரசங்கம் வச்சுட்டு இது மாதிரி சாமியார்களை பிச்சைக்காரன் கிடைக்கலன்னா கூப்பிடுறீங்க அப்படி இப்படி சொல்லிட்டேன் பாருங்க. அடுத்த நாள் சாமியார், பங்கு சாமியார் வெளியில் போனவர் சோகமாக வர்றார். என்ன ஃபாதர் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னாரு. என்ன ஃபாதர் அப்படி? நேற்று நீங்கள் பேசுனது யாருக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ அங்கே உட்காந்து பிச்சைக்காரனுக்கு புரிஞ்சிச்சு ஃபாதர். என்னாச்சு அப்படின்னு. எப்போதும் உள்ள வெளியில் போகும்போது தோத்திரம் பார்த்தாருன்னுவான். இன்னைக்கு போகிறேன், ஹலோ பிரதர் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், எல்லாரும் ஒரு வகையில் ஒரே மாதிரி தான் பாதார் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? இல்லை, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள் சொல்ல வந்த பாதார். தயவு செய்து பிள்ளைகளே, நம்ம ஒரு பிடிப்பு நிலையில் இருப்போம், இதை தான் நான் செய்வேன். இல்லை, ஆண்டவருக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் நீங்க கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. எதுக்கு தெரிந்தெடுத்தாரு? ஓரமா உட்காந்து நம்ம மட்டும் தின்னுட்டு மோட்சத்துக்கு போயிடலாம்னா இல்லை. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே
உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை கூப்பிடல. புனிதர்களை பாரு, சாட்சிகளை பாரு. இன்னைக்கு புனித சூசையப்பரை பாரு. கனவுல தாண்டாப்பா நாமண்ட பேசினேன், கனவுல பேசின அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா என்கிட்ட? இன்னைக்கு நீயும் கனவு காண்ற, உலகத்தரமான கனவு, ஆவிக்குரிய கனவு வர மாட்டேங்குது. உன் வாழ்க்கையை உயர்த்துகிற கனவுகள் வரலாம், ஆனா ஆண்டவர் என்ன கனவை உனக்கு வைக்கிறார் யோசிச்சு பாருங்களேன். அதனால இந்த சாட்சிகளை அழிக்கிற மாதிரி யாராவது வீட்டுக்குள்ள வந்தா தயவு செய்து சொல்லுங்க, பிரதர் ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லிருங்க. தைரியமா சொல்லுங்க, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம், மறந்துடாத. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபை ஒரு ஆசீர்வாதமான தலம், மறந்து போகாத. இதை சிதைக்கிறதுக்கு தான் பிசாசு சுத்தி வந்துட்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நான் ஆர்டினேஷனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சோதனை வந்தது. ஒரு நபரோட அவங்க எனக்கு கடைசியில பலவிதமா ட்ராப் பண்ணாங்க. கடைசியில் உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டப்போ அவங்க சொன்னது, பிசாசு சொல்லிச்சு, திருச்சபை விட்டு வெளியே வா, திருச்சபை விட்டு வெளியே வா. எதுக்கு வரணும் அப்படின்னு, நம்ம ஒரு சர்ச் ஒன்று ஆரம்பிக்க போறோம். நீ தமிழ்ல பிரசங்க வை, நம்ம இங்கிலீஷ்ல பிரசங்க வைக்கிறோம். எனக்கு அப்போ ஒரு பிரசங்க கூட நான் வச்சது கிடையாது. நான் பிரசங்க யாருன்னு எனக்கே தெரியாது. பாருங்க, ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு, பிசாசும் அதை அறிந்து வைத்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு நான் சொன்னேன், என் தாயை வெறுத்துட்டு வான்னு சொல்றதும் என் தாய் திருச்சபையை விட்டுட்டு வான்னு சொல்றதும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு. இன்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறதை பார்க்கிற பொழுது நாங்கள் அதை பெருமையாய் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த திருச்சபையின் மீது அன்பு செய்கிறார், ஆண்டவர் இந்த திருச்சபையை அனுமதிக்கிறார், ஆண்டவர் இந்த திருச்சபையை அங்கீகரிக்கிறார். அங்கீகரிக்கப்படாத இடத்துல நின்றுகிட்டு நீ எத்தனை தடவை கத்தினாலும் ஆண்டவர் பாருங்க, உடலை சிதைத்துட்டு நீ வெளியில ஓடி போய் நிற்க கூடாது. இன்னைக்கு பாவத்தை பற்றி பேசும்போது, இன்னைக்கு தவ காலத்துல பாவத்தை பத்தி தான் நாங்க பேச போறோம். ஐ எம் ஜஸ்ட் கம்மிங் இன்டு த டாபிக். இதுதான் பாவம். இன்றைக்கு குடும்பத்தை உடலை சிதைக்கிறது. இதை சொல்றான், நான் சாராயம் வித்து 10 அனாதைகளுக்கு உதவி செய்யறேன், கைம்பெண்களுக்கு உதவி செய்யறேன். ஒன்னாலதான் அவன் கைம்பெண்ணாவே ஆன, ஒன்னாலதான் குடும்பத்துல கணவனை இழந்து போனாங்க. அப்ப அவன் போற வழி சரியா? அவன் செய்யற உதவி சரியான உதவியா இருந்தா கூட அந்த வழி சரியான வழியா? சாராயம் வித்து நீ என்ன செய்யற? நீ என்ன அந்த குடும்பத்தை காப்பாத்துறங்க? இல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு உடலாகிய இந்த திருச்சபையை சிதைத்துட்டு என் ஆண்டவருக்கு நான் சான்று பகிர்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன். இதை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும். எங்களால் இங்கே பெயர்களை சொல்ல முடியாது, ஏன்னா இது பப்ளிக் மீட்டிங். நீங்களே புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் பெயரால, ஆண்டவருடைய பெயரால இன்னைக்கு எல்லா பக்கமும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொண்டு இருப்போர். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்மளுடைய போர் என்பது ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கான சண்டை மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கான ஒரு குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை மட்டும் இல்லை, ஆட்சியாளர்களோட, அதிகாரம் பெற்றிருக்கிறவர்களோட, இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொண்டு இருப்பவர்கள், இருளின் ஆட்சிக்குரிய பிள்ளைகள் பாருங்க, எதிர் கிறிஸ்துகள். அதுக்கு மேல ஆண்டவர் சொல்றாரு, வான்வெளியில் சுற்றி தெரிகிற தீய ஆவிகள். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தின் மீது நம்ம போராட நம்ம ஆண்டவர் பலன் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ரோமையர் 9 நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் ஆண்டவர் இஸ்ரேலரா தெரிந்தெடுத்திருக்கிறார், வாக்களிக்கப்பட்ட பிள்ளையா தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா நாம உணர்ந்து கொள்ளணும், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு திட்டம் பாருங்க, இந்த பூக்கள் எல்லாம் பூத்தது திட்டத்தோடு வைத்தாங்க. இந்த திட்டம் இதுதான். இதை விதைத்தவன் என்ன செய்தான்? இதில் ஒரு பூ பூக்கணும், அதை நான் வித்து காசாக்கி என் குடும்பத்தை வாழ வைக்கணும். திட்டத்தை அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. நமக்கு ஒரு திட்டம், இந்த பூ வாங்கிட்டு வந்தது ஆண்டவருடைய பீடத்தை அலங்கரிக்கணும். திட்டம். செடி கொடிகளுக்கெல்லாம் திட்டம் இருக்கிறது. பிள்ளைகளே நல்லா கவனிங்க, செடி கொடிக்கெல்லாம் திட்டம் இருக்குது. உனக்கு எனக்கு மட்டும் திட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ரோசாப்பூ செடி நட்டு வைக்கிறோம், ஒரு ஆசை, இதுல ஒரு ரோசாப்பூ பூக்கணும். சப்போஸ் பூத்துச்சுன்னா சந்தோஷம், பூக்கலன்னா உரம் வைக்கிறோம், தண்ணி வைக்கிறோம்,
அப்படியும் பூக்கல, என்ன செய்யறோம்? அதை என்ன செய்வீங்க? பிடுங்கி போட்டுருவோம். பாருங்க, ஜட்ஜி இங்கே தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இத்தனை வருஷமா வச்சிருந்தோம் இந்த அத்திமரத்தை, பலன் கொடுக்கல, வெட்டி போடு. தோட்டக்காரருடைய ஐயா, 1 வருஷம் விட்டு வை, 1 வருஷம் விட்டு வை இந்த மரத்தை. நான் குழி வெட்டி உரம் வச்சு தண்ணி ஊற்றி பார்க்குறேன், இது பலன் கொடுத்தா சரி, இல்லைன்னா வெட்டிடுவோம். மரத்தை வெட்டிட்டாங்களா விட்டுட்டாங்களா? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? வெட்டிட்டாங்களா விட்டுட்டாங்களா? வெட்டிட்டாங்கன்னு சொல்லலை, வெட்டலன்னு சொல்லலை. அந்த முடிவை ஆண்டவர் உங்ககிட்ட விட்டுட்டாரு. பிரைஸ் எல்லாம் ஏன் தெரியுமா? ஏன் உங்ககிட்ட விட்டுருக்காரு? நீதான் அந்த மரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட தான் கேட்கிறாரு, நீதான் என்ன அந்த மரம், உன்னை நான் விட்டவான்னு கேட்கிறாரு. ஒரு செடி கொடியெல்லாம் மரம்லாம் திட்டத்தின்படி அது செயல்படுது. செடிக்கும் கொடிக்குமே திட்டம் வச்சிருக்கிறேன்னா, உனக்கு மட்டும் திட்டம் இல்லாம உன்னை எப்படி அழகா ஐஸ்வர்யமா படைச்சிருப்பனா, ஆசீர்வாதமா படைச்சிருப்பனா? அதுக்கே திட்டம் வைத்திருக்கிறது. உன்னையும் திட்டத்தோடு படைச்சேன். இந்த திட்டத்தை நீ அறிந்து கொண்டாயா? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உனக்கு அந்த திட்டத்தை வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், திட்டத்தை உணர்ந்து செயல்பட. ஏதோ ஒரு கிறிஸ்தவனா நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த திட்டத்தை உணராதவன் தான் என்ன செய்வான்? ஏன் நான் இங்க இருக்கிறேன்னே தெரியாதவன் தான் எந்திரிச்சு வெளியில போயிடுவான். திட்டத்தை உணர்றவன், நான் ஏன் இங்க இருக்கிறேன், அவன் அறிந்து கொண்டவன், அவனை யாரும் அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். காலையில் ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு ஆளை இந்த ஒரு சபையினுடைய செய்திகளை பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு அவங்க மாதாவை குற்றப்படுத்தினாங்க. நாங்கள் அதோடு அதை மூடிட்டோம். நான் சொல்கிறேன், நம்ம போகவே கூடாது. ஒருவேளை போனீங்கன்னா ஃபைண்ட் அவுட், நீங்கள் நிற்கிறது சரியான தளம் தானா, எல்லாம் சரியில்லைங்க. பாருங்க, நிறைய இடத்துல நாங்கள் இதை எபேசியர் 1:11 பாருங்க. கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு, அவரது தீர்மானத்தால், இப்போ நீ பிறந்திருக்கிறது ஏதோ நாமளா விரும்பி பிறக்கல, அவருடைய தீர்மானத்தால் நீ முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். அப்போ உரிமை பேருள்ள பிள்ளை நீனு. அப்போ நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து ஆண்டவருக்குரிய சொத்துக்களை எப்படி நம்ம செயல்படுத்துவது, ஆண்டவருடைய காரியங்களை எப்படி நீ இன்னும் ஆழப்படுத்துவது, இந்த திருச்சபை எப்படி வளப்படுத்துவது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணியை இன்னும் அதிகமாக எப்படி கொண்டு போறது, இதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 1 தெசலோனிக்கர் 2:15 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 தெசலோனிக்கர் 2:15 என்ன சொல்லுது பாருங்க. மனித இனத்தினுடைய எதிரிகள் யாருன்னு சொல்றாரு. அந்த யூதரே ஆண்டவராகிய இயேசுவையும் இறைவாக்கினரையும் கொன்றார்கள். ஹல்லேலூயா. யாரு? அந்த யூதரே இயேசுவையும் இறைவாக்கினர்கள். இயேசு யாரோட தன்னை சேர்க்கிறார்? இறைவாக்கினர்களை பாருங்க, இயேசுவோட தன்னோட சேர்த்துக்கிறார், இயேசுவையும் இறைவாக்கினர். அதனால தான் சொல்றேன், இந்த புனிதர்களையும் கடவுள் என்ன செய்தார்? தன்னோட இணைத்து வைத்திருக்கிறாரு. வாசிங்க. எங்களையும் துரத்தி விட்டார்கள், எங்களையும் அடிச்சு விரட்டி விட்டாங்க. அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் அல்ல, கடவுளுக்கு அவர்கள் உகந்தவர்கள் அல்ல, மனித இனத்திற்கே எதிரிகள், மனித இனத்துக்கே எதிரிகளா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் உன் எதிரி யார் என்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும். ஏன் இதெல்லாம் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, பாவத்தினுடைய உச்சக்கட்ட நிலைக்குள்ள நம்ம நிற்கிறோம். பிசாசு அப்படியே சுத்தி வளைச்சி நம்மளை நெருக்கி இப்போ நம்மளுடைய ஆன்மாவினுடைய ஆழமான காரியங்களை அவன் தொட்டுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு முன்னோர்கள் எல்லாம் திருச்சபையை நம்பினாங்க, திருச்சபை விசுவசிச்சாங்க, திருச்சபை காட்டுற வழி சரியானதுன்னு நம்பினாங்க. அவங்களுக்கு படித்ததில்லை, படிப்பறிவு இல்லை, அவங்க நம்பினாங்க, முழுசாக நம்பினாங்க. யாரும் நம்பியவர்கள் யாரும் கெட்டு போகலை. திருச்சபையின் வழியாக போனவங்க எல்லாமே வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ திருச்சபையை சிதைக்கிற ஒரு காரியம், திருச்சபையை கேள்வி கேட்கிற ஒரு காரியம், திருச்சபையை அவமானத்துக்கு உட்படுத்துகிற காரியம் நடந்து கொண்டிருக்கிற. அதைத்தான் பேசி, இதெல்லாம் பாவத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயங்கள். இது தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? 2 பாவத்தை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் பாருங்க, திருப்பாடல் 64:3 சொல்றாரு, அவர்கள் தங்கள் நாவை வாளை போல கூர்மையாக்குகின்றார்கள், நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல் எய்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நிறைய இடத்துல மத்தேயு 5:22 வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
தன் சகோதரனையோ சகோதரியோ என்னன்னு சொல்லக்கூடாது, நீனு அறிவிலியன்னு சொல்லக்கூடாது, முட்டாப்பையிலேன்னு சொல்லக்கூடாது. வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீ என்ன செய்வ? தீர்ப்புக்குள்ளாக ஆவிடுவ, தலைமைச் சங்க தீர்ப்புக்குள்ளாவ, எரி நரகத்துக்குள்ளே போவ சொல்கிறாரா இல்லைங்களா? அப்போ பாருங்க, இதை வெட்டி பாருங்க. ஒரு ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், பாப்பரசர் பிசாசுன்னு சொல்கிறார். என்னுடைய ஆன்மீக தந்தை அவர் தான் உயரத்தில் இருக்கிறார். என்னுடைய உள்ளத்தில் உயர்ந்து இருக்கிற ஒரு அடையாளம் பாப்பரசர். அந்த பாப்பரசர் எத்தனை மனங்களை அவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை ஒரு 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 பிரசங்கியார் இப்படி சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, திருவள்ளிப்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட விலங்கு இதுதான். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க, பார்த்துட்டு கீழே எல்லாருமே பிரைஸ் லாட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க திருச்சபையை எட்டி வாசிச்சுக்கிட்டு எப்படி ஒரு திருச்சபைக்குள்ள நம்ம ஆசீர்வாதங்களை பெற முடியும்? பாருங்க, அன்னை மரியாதை பிசாசுன்னு சொல்றவனோட போய் உனக்கு என்ன கூட்டு இருக்க முடியும்? சூசேபரும் மரியாளும் சேர்ந்து பிள்ளை பெற்றுக் கொண்டாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்த விரும்புகிற, என்றும் கன்னியாய் இருக்கிற தாய், கன்னி கருத்தாங்கி நீ மகனை பெறுவாய். பாருங்க, நாங்கள்லாம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது அன்னை மரியாளால வாழ முடியாதா? சூசேபரால வாழ முடியாதா? கடவுளுடைய திட்டத்தை நேரடியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ மாட்டார்களா? இதோ நம்ம பைபிள்ல பார்க்கிறோமே, இயேசுவை தூக்கி கொண்டு போன பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த கோயிலில் உட்கார்ந்து இருந்தாங்களே. சிமியோனை பார்க்கிறோமே, அன்னாள் என்கிற மகளை பார்க்கிறோமே. திருமணமாகி ஒரு 5-6 வருடத்திலே அவங்க கணவனை இழந்தவங்க, அவங்க 80 ஆண்டுகளுக்கு மேல அந்த வயதாகியும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களே. இப்படிப்பட்ட நல்ல அடையாளங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அன்னை மரியாளும் சூசேபர் மட்டும் தறிகட்டு ஓடி இருப்பாங்களா? பாருங்க, பேச்சை வார்த்தையை நாவை வாளை போல கொட்டுகிற பிள்ளைகள். பைபிள் சொல்லுது, அயலானை கூட நீ என்ன பகைவனை கூட அன்பு செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர். பகைவனை கூட அன்பு செய் அப்படி சொல்றாரு. உன் அயலானை பார்த்து, அடுத்திருப்பவனை பார்த்து, சகோதரனை பார்த்து, யாரு கூட பிறந்தவன் இல்லை, பக்கத்துல யாரா இருந்தாலும் அறிவிலின்னு சொல்லாத, அறிவு கட்டவனேன்னு கூட நீ சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிற பொழுது பிசாசுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் உண்டு? அப்படி சொல்றவர் ஒரு பைபிள் வச்சிருக்கிறாருன்னா, அந்த பைபிள் இருந்து அவர் சொல்றாருன்னா அவர் யாரா இருக்க முடியும்? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இதை யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஓடிடு. பாம்பை கண்டதை போல பாவத்தை கண்டா ஓடணுமா? அதே போல இந்த மனுஷங்கள்லாம் பாவத்தினுடைய தலைமுறையாக இருக்கிறாங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, 5:21 அந்த கான்டெக்ஸ்ட சொல்லுது பாருங்க. 5:22 தான் நாம் போய் சொன்னதெல்லாம் சகோதரனை சகோதரியை இப்படி செய்யக்கூடாது, தண்டனை தீர்ப்புக்கு சினம், கோபப்பட்டினாலே தண்டனை தீர்ப்பு. அவங்கள நீ முட்டாளேன்னு சொன்னீன்னா தலைமைச் சங்கம், அறிவிலின்னு சொன்னா எரி நரகம். இந்த பகுதியை எங்க கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கான்டெக்ஸ்ட் ரீடிங் வாசிங்க. 5:21 வாசிங்க. கொலை செய்யாதே, கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவர் என்று முற்காலத்தவர்கள் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்னாடி கூறப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிற. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிடம். போதுங்க, நான் போய் சொன்னதெல்லாம் பின்னாடி வருது. இப்போ இங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு மனுஷன் பைபிளை வைத்துக் கொண்டு இவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இவன் மரியாள் அவமானத்திற்குரிய அடையாளம், பிசாசு, சூசேபர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இந்த புனிதர்கள் எல்லாம் கேடுகட்டவங்க, இதோ பாப்பரசர் கேடுகட்ட மனுஷன் சொல்றான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட தீர்ப்புக்கு உள்ளாக போகிறான்? அவன் பின்னாடி போய் நிற்கிறவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? பிரைஸ் எல்லாம். என்ன அமைதியா இருக்கிறீங்க? நான் சொல்றது சரியா? பிரைஸ் எல்லாம். ஒத்துக்கொள்றவங்களா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒத்துக்கொள்றவங்களா நல்ல வலது கரத்தை வைத்து சொல்லுங்க ஆமென். சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியானவற்றை புரிந்து கொள்ளது ஆண்டவர் அழைக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் பல இடத்துல நமக்கு இதையெல்லாம் காட்டிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாரு. இது ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்துகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகளை அறிய முடியாதபடி நம்ம ஒன்றும் அறிவிலிகள் அல்ல. ஆண்டவர் நம்மை நிறைவான அபிஷேகத்தில் ஆசீர்வாதத்தில் அழைத்து கொண்டே போறார். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு பாவத்தை குறித்த சிந்தனையை இந்த நாட்களில் கொடுக்கிறார். பாவம் அப்படின்னா நீ நினைத்து கொண்டு இருப்பதை போல அது ஏதோ ஒரு மேலோட்டமா 2 காரியம் இல்லை. கடல் எப்படி புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறதோ, கடல் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்குது. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்குது.
நீங்கள் கடலோட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் கடலோட வேலை செய்கிறவங்க, கடலோட போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கடலை பற்றி முழுசாக தெரியுமா? கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி இப்படி இருக்குது எல்லாம் தெரியுமா? 100% எனக்கு கடலை பற்றி தெரியும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் கடல் ஒரு புரியாத புதிர். அதே போல தான் பாவமும் புரியாத புதிர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால சொல்லக்கூடாது நான் பாவமே செய்யலை அப்படின்னு ஒருவன் சொன்னா அவன் பொய்யன், அவனிடத்தில் உண்மை இல்லை என்று சொல்ல 1 யோவான் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் உண்மை இல்லைன்னா என்ன இல்லை, அங்க இயேசுதான் உண்மை. பிலாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது நீ எதுக்கு வந்த? உண்மைக்கு சான்று பகர வந்தேன். இயேசு சொன்னார், உண்மையா? அது என்ன? ஆண்டவர் அமைதியா இருந்தார், பதில் சொல்லலை. உண்மைனா உட்கார்ப்பா சொல்றேன் அப்படின்னு இயேசு என்ன செய்யல? இயேசு உண்மையை பத்தி விலைக்கு சொல்லலை. அவர் உண்மையா அது என்னன்னு கேட்டப்போ, பிலாத்து கேட்டப்போ இவர் அமைதியா இருந்தார். ஏன் தெரியுமா? நீ பார்க்குறியே, நான் தாண்டா உண்மை அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் உண்மை. நீ நான் பாவமே செய்யலைன்னு சொல்லுகிறவன் பொய்யன், உண்மை அவனிடத்துல இல்லை. இன்னைக்கு நேற்றே நான் சொன்னேன் பாருங்களேன், நடுவில் இருக்கிற அருட்சாதனத்தை எல்லாம் நிகழ்த்தி கொடுக்கிறது தந்தையர்கள், குருக்கள். அந்த குருத்துவத்தை எடுத்துருச்சு பிசாசு. இப்போ என்ன ஆகி போச்சு? கம்யூனியனுக்கு நற்கருணைக்கு வேலை இல்லைங்க. ஆள் இருந்தால் தானே தூக்கிட்டு போக வேலை, ஆள் இல்லை. நீ நோயில் பூசுதல், நீ படுத்து கிடக்கும் போது நோயில் பூசுதல் கொடுக்கறதுக்கு குருவானவர் இருக்கணுமே, இல்லை. எல்லாமே பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் தான். பிரைஸ் எல்லாம் எல்லாமே 10 அல்லேலூயா சொன்னால் சரியாயிடுமா? பாருங்க, இந்த உடலாக இருக்கிற உடுப்புகள்ல எல்லாம் எடுத்துருச்சு பிசாஸ். ஏன்னா இதனுடைய ஹோல் சிஸ்டத்தை அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அதனால தான் உடல் சிதைக்கப்பட்ட நிலையில ஸ்கெலிட்டன் மாதிரி நிறைய சபைகள் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அது நிறைவு அல்ல. ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம திருச்சபைக்குள்ள குறை இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. குருக்கள் எங்களிடத்துல குறை இருக்கிறது, நாங்களும் மனுஷங்க தான். ஆண்டவர் நிறைவானவைகளை வச்சு தன்னுடைய வெற்றியை வைப்பதில்லை, குறையோடு இருப்பவர்களை வச்சு தான் தன்னுடைய வெற்றியை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் அழைத்திருக்கிறார். பைபிளில் நிறைய பேரை பாருங்க, எல்லாம் பலவீனர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல தான் உன்னுடைய பலவீனத்தை நியாயப்படுத்த இல்லை, உன் பலவீனத்தை நீ சரி பண்ணிக்கோ. ஆண்டவர் நம்மளுடைய பாவ நிலைகளை எல்லாம் மீண்டுமாய் நம்ம பரிசோதித்து பார்த்து ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நம்ம கடந்து போக ஆண்டவர் அழைக்கிறார். அதனால நான் என்னை பலப்படுத்திக் கொள்ளணும். பாவ நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. நோ அட்ஜஸ்ட்மெண்ட். பாவத்தை உணர்கிற பிள்ளைகள் அதற்குரிய தலங்களிலே போய் தங்களை கழுவிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நோயுற்றவன் வருகிற பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. பாவத்திற்கும் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும்? ஆமா, பிளேட்டோங்கிற ஒரு அறிஞர் சொல்றாருங்க, தத்துவியல் அறிஞர் சொல்றாரு, உன் உடம்பை சுகப்படுத்தணுமா, முதல்ல உன் உள்ளத்தை சுகப்படுத்துங்கிறார். ஏன்னா உள்ளத்துக்கும் உடலுக்கும் பெரிய தொடர்பு இருக்குங்கிறார். ஒரு உலகத்தை சார்ந்த ஒரு தத்துவியல் சார்ந்த ஒரு மனுஷனே சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் பெரிய தொடர்பை வைத்திருக்கிறார் பிள்ளைகளே. அதனால தான் சொல்லுகிறோம், உன்னுடைய ஆத்மாவை குறித்த தேடல், உன்னுடைய ஆத்மாவை குறித்த ஒரு சிந்தனையோடு கூட நம்ம பயணிக்க அழைக்கப்படுறோம். இந்த பாவம் அப்படிங்கிறது ரோமையர் 6:12 சொல்லுகிறது பாருங்க. இந்த பாவம் அப்படின்னா எப்படி உள்ள வருது, இந்த லாஜிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவம் எப்படி உள்ள வருது? பவுலடியார் சொல்லி கொடுக்கிறாரு, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். பாவம் பாவம் பாவத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, பாவத்தினுடைய நிலைகள் ஆழமானது. ஆனா இந்த பாவம் எப்படி உள்ள வருது அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களை ஓரளவுக்கு நீங்க ரெசிஸ்ட் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு உங்களை தடுத்து கொள்ளலாம். உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம், சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். அதனால தான் சொல்றோம், இந்த உடலும் உள்ளமும் இணைந்து கிடக்கிற ஒரு பொக்கிஷம். அதனால நீ பிரிச்சு வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இன் ஸ்பிரிட்னு சொல்ல முடியாது. ஃபாஸ்டிங் இன் பாடி, பிசிக்கல் பாடி ஃபாஸ்ட் பண்ணணும், உபவாசம் இருக்கணும். அதனால தான் ஜெபம், தபம், தான தர்மம். முதல்ல ஜெபம் இருக்கணுங்க. இந்த ஆத்மாவுக்கு தேவை ஜெபம். ஜெபம் தானா வருமா? தானா ஜெபிக்க வருமா? வராது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். ஆண்டவர் காலையில் எந்திரிச்சு கருக்கல்ல தனியான இடத்துக்கு போனாருன்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் போயிருப்பார். பாடியை ஃபோர்ஸ் பண்றார். சீடர்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் கேட்குறாங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. பார்த்தீங்களா? அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நம்மளுடைய உடலை ஃபோர்ஸ் பண்ணி தான் வைக்கணும் ஜெபத்தில். நல்ல ஒரு விஷயத்தை நீங்க உணர்ந்து பாருங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம், சினிமா பார்க்குறோம், டயர்டே ஆக மாட்டேங்குது. அடுத்த படம் போடு, அடுத்த படம் என்ன சேனல் போடுறான்னு பார்ப்போம். பாருங்க, டயர்ட் ஆகிறது இல்லை. அதே இது செவமாலை எடுத்து செவமாலை சொல்லணும், உட்காரு,
வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டில் 8 மணி ஆனால் ஜெபமாலை நடக்கும். அப்படி தான் வரும் பாருங்க. என்னது? கோவம், எரிச்சலாக வரும். 8 மணிக்கிறான், உனக்கு என்ன வேணும் இப்போன்னு தான் ஆண்டவர் கேட்பார். உனக்கு என்ன வேணும் இப்போ? என் பிள்ளை நல்லா அதை சொல்ல நீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக டெய்லி ஒரு 15 நிமிஷம், நான் குறைஞ்சது ஒரு டைம் சொல்கிறேன், உங்களுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தாயின் கருவில் உருவானது முதல் அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அந்த குழந்தைகளை சொல்ல, என் தாய் என்னுடைய வயிற்றில் இந்த குழந்தைய வச்சிங்களே ஆண்டவரே, ரொம்ப நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதிங்க. அந்த மகனுக்காக மகளுக்காக துதிங்களே, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே போடுவார். பிரைஸ் எல்லாம். அவன் எவ்வளோ வீராப்பகாரனாக இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடுவார் கடவுள். பிரைஸ் எல்லாம். நம்மளுடைய புனிதர் இருக்கார் இல்லையா, அகஸ்தினா இருக்கார் இல்லையா, பாருங்க, மோனிகா அம்மா 20 வருஷமா அழுதாங்க, ஒன்றும் வேஸ்டா போகல. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பினார். எசையா 55:10 படியாக, வார்த்தையை எதற்காக அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாய் அதை இடத்திலே திரும்பி வராது. பிரைஸ் எல்லாம். ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு, நமக்கு தான் தெரியல. புலம்பி 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 நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா சொல்லாத, பிரைஸ் லார்ட் சொல்லாத, நான் இப்படித்தான் நிற்பேன் கோயிலில் போய். ஆண்டவர் இப்படித்தான் நிற்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரா? கல்வாரி மலையில ஏறினாரு, இதோ ஆடைகள் அவிழ்க்கப்பட வேண்டும், சாட்டையால் அடிக்கப்பட வேண்டும், கையளிச்சாருங்க. பாராதிதோமிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாராதிதோமி, இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன தெரியுமா? எவனும் பிடிச்சு கொண்டு போகல இயேசுவை, அவர் கையளிச்சாரு. அதுதான் பைபிள் தமிழ் வார்த்தை சொல்றோம், ஒப்புவித்தார் அப்படின்னு சொல்றோம். பழைய வார்த்தை கையளித்தார், இது ஒப்புவித்தார். புது மொழிபெயர்ப்புல எல்லாமே nobody forced him, nobody cannot force. யாரோட ஃபோர்ஸ் பண்ண முடியல. யாரை தேடி வந்தீர்கள்? இயேசுவை தேடி வந்தோம், நாசரேத்து இயேசுவை. கேட்ட உடனே என்ன நடக்குது? கீழே விழுகுறான். என்னதுக்கு? யூ cannot catch me. நான் என்னையே கொடுக்காம போனா ஒரு பயல் என்னை தொட முடியாது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு வல்லமையான கடவுள், தன்னை முழுவதுமாய் கொடுத்தாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதைத்தான் உணர்ந்து கொள்ளணும். கடவுளுக்கு முன்னாடி கை தூக்க நீ வெக்கப்படக்கூடாது. நானும் ஒரு நாள் வெக்கப்பட்டு கொண்டு அங்கே உட்கார்ந்துருந்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் கேட்டாரு, எப்பா செடியை பத்தி பேசுற, கொடியை பத்தி பேசுற, உன்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிறது எது ஒண்ணுதுன்னு கேட்டாரு ஆண்டவரே. அப்பதான் உட்காந்து யோசிச்சேன். எசையா 46:3 கொடுத்தாரு. உதரத்துல நான் தானே உன்னை உருவாக்குனேன், கருப்பையில நான் தானே உன்னை தாங்கினேன். ஆமா ஆண்டவரே. அப்போ உங்ககிட்ட இருக்கிறது எது ஒண்ணு? கருமுலையில் நீ உருவான பொழுது உன் உள் உறுப்புகளை கண்டவன் நான் தான். உங்க அம்மா பார்க்கலப்பா அப்படின்னாரு, உங்க அப்பா பார்க்கல, நான் தாண்டா பார்த்துட்டு இருந்தேன்னாரு. அவர் கேட்ட பிற்பாடு, இப்போ சொல்லு, உன் கை உங்ககிட்ட இருக்கிறது எது ஒண்ணுது அப்படின்னாரு. எல்லாம் உங்களுது, இந்த கை அப்படின்னாரு. உங்களுக்கு தான் ஆண்டவரே. அப்போ என் கையை தூக்கி எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்றதுல உனக்கு என்ன கவலைன்னாரு. அன்னைக்கு தூக்கிட்டேன் நான். பிரைஸ் எல்லாம். கை தூக்காதவங்கள சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். வெக்கப்படாதீங்க. நீ கையை உயர்த்த உயர்த்த உன் உள்ளத்தை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் எல்லாம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நான் எப்படி என் தேவனை உயர்த்த முடியும்? இந்த வார்த்தையால உயர்த்தலாம், பாடி உயர்த்தலாம், என் கரத்தை உயர்த்தி ஆண்டவர் உயர்த்தலாம். இப்போ நீ முழங்கால் போட சொன்னா முழங்கால் போட்டு கடவுளை உயர்த்தலாம். நம்மளுடைய செயல்பாடுகள், இந்த பிசிக்கல் செல்ஃப் சொல்லுவாங்க இல்லையா, டிஸ்போசிஷன். அதனால தான் சொல்றோம், ஆலயத்துக்கு வரும்போது முட்டி போடுங்க, ஒரு சிலுவை போடுங்க, ஆண்டவரை நோக்கி கை உயர்த்துங்க. உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் செய்வார், நல்லது செய்வார்னு நம்பி இருக்கிற உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. பிரைஸ் எல்லாம். புனிதர்களுடைய நம்பிக்கையும் உன்னுடைய நம்பிக்கையும் ஒன்று தான். ஆமென். அவங்களும் எதை நம்பி இருந்தாங்க? கண்ணால் காணக்கூடியதை நம்புவது பேர் நம்பிக்கை அல்ல. கண்ணால் காண முடியாதவை பற்றி ஐயமற்ற நிலை. கண்ணால் காண முடியல, என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர், கண்டிப்பாக அவர் சொல்றது உண்மையாக தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் அறிய முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா பாவம் உன்னை மூடி வச்சிருக்கதப்பா. பைபிள் படிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல, எனக்கு உணர முடியல ஆண்டவர். உடனே நீ என்ன செய்யணும்? செக் யுவர் செல்ஃப். உடம்பு ஜுரம் அடைக்குதுன்னு போய் பார்க்கும்போது டாக்டர் என்ன செய்கிறாரு? உடனே எங்கே என்ன பிரச்சனை? இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கா? கிட்னி ஃபெயிலியரா? உள்ள ஏதாவது பிரச்சனையா? அவர் என்ன செய்கிறாரு? ரிலேட்டட் ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து மெயின் ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறாரு. அதே மாதிரி தான் உன் பாவ நிலை. நீங்கள் வெளியில் பார்க்குற அடையாளத்தெல்லாம் பார்த்து எங்கே உள்ளே போகணும்? மையத்துக்குள்ளே போகணும். அதுதான் பாவத்தினுடைய ஆழம். பாவம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் இருக்க முடியாது. இந்த பாவம் எப்படி உள்ளே வந்துச்சு? உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்தது இந்த பாவம். இச்சைகள்
நம்ம பாவம்னு சொல்லுவோம். இச்சையெல்லாம் வேண்டவே வேண்டாம். இல்லை இல்லை, இச்சை ஆண்டவர் கொடுத்தது. பிரைஸ் எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா? என்ன சாப்பிடும்போது டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறீங்களா இல்லைங்களா? அப்படி இருந்தால் தானே சாப்பிட முடியுது. நுகரும்போது நல்ல ஸ்மெல் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் இச்சை. ஒரு வயசு வந்த உடனேயும் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? என்னம்மா முழிக்கிறீங்க? பட்டாம்பூச்சி மனசில் பறக்குதா இல்லையா? பட்டாம்பூச்சி பறக்குதா இல்லையா? பிரைஸ் எல்லாம். இங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, எங்கள் ஊருக்காரங்க. நாங்கள் அப்போ காலேஜ் படிக்கும்போது அவங்க என்னை பார்த்துருக்குறாங்க. காலையில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என் ஃபாதர் அப்போ பார்த்த ஃபாதர் தலையை கீழே குனிஞ்சிட்டே போன சாமியா நீன்னு இப்படி பேசுகிற? அப்போ தலையை கீழே குனிஞ்சதுனால தான் இப்போ தலையை நிமிர்ந்து நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவங்க பார்த்தாங்க, இப்போ வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். எங்கேயோ இருந்த ஒரு ஊரில் இருக்கிற போது பார்த்தது இப்போ வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கிறாரு தன் பிள்ளைகள் யார் அப்படின்னு. அதனால் நம்ம கீழே அதாவது நிலையாக நிற்பவர் கீழே விழுந்து விடாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், நேரம் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் ஜாக்கிரதையாக மணியும் பார்த்துக்க வேண்டி இருக்குது. பிரைஸ் எல்லாம். சீக்கிரம் முடிக்கணும்னு விரும்புகிறவங்களாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பரவாயில்லையே, யாருமே கை தூக்கலையே. ஒருவேளை செட்டுக்காரன் தான் பார்த்துருப்பார். சீக்கிரம் முடியாப்பா, செட்டாக பண்ணிட்டு போகலாம், முடிச்சிருவோண்ணே. தேவ பிள்ளைகளை அவர் பார்க்குறாரு, ஏன்டா என்னைய வாரத்தில் எழுத்துக்கிற அப்படின்னு. அப்புறம் அவரையும் நம்ம என்கேஜ் பண்ணணும்ல. ஆமாம், தேவ பிள்ளைகளை பாருங்கள், இந்த பாவம் உடலின் இச்சை தப்பு இல்லைங்க. மனசுக்குள்ளே வர்றதெல்லாம் ரைட்டு தான். நீ வளர்கிற பிள்ளை, நீ ஆண் பிள்ளையாக இருக்குதுன்னா உனக்கு ஒரு பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். பெண் பிள்ளையாக இருந்தால் ஈர்ப்பு வரும், தப்பு இல்லை. ஒரு பஸ்ஸில் ஏறி பார்க்குறேன், பஸ்ஸில் ஏறி நான் நின்றுட்டுருக்கிறேன். ஒருத்தன் முன்னாடி ஒன்று நிற்கிது, பின்னாடி ஒருத்தன் ஏறுறான். அது பாருங்க குரங்கு மாதிரி வெட்டியிருக்கிறான், இல்லை இங்கே தொங்குது. அவன் பாருங்க பஸ்ஸில் இப்படி ஏறும்போது இப்படி இப்படியாந்து இப்படி ஏறுறான். எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஏறும்போது எனக்கு திக்குங்குது. இந்த குரங்கு அடியில் போயிடுமோ. ஏறுறப்பெல்லாம் ஏறினோடனே முன்னாடி பார்க்குறான், அங்கேருந்து சிக்னல் வருது. ஒன்று அங்கேருந்து என் வேலை ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கதான். நமக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. அப்போ தான் நினச்சேன், இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதே. கான்டாக்ட் தூரமாக இருந்தாலும் எவ்வளோ மனசும் பேசும், மனசும் சேர்ந்தாச்சு. பஸ்ஸுக்கு அடியில் தான். அப்போ தான் யோசிச்சுட்டு வந்தேன், பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ வல்லமையாக செயல்படுறாரு பார்ப்பா. அப்போ தான் என்னையும் நினச்சின்னு வந்துக்கிட்டேன். அப்பையிலே பஸ்ஸில் ஏற்றணும், ஏறு உள்ளே ஏறு, கம்பி எப்படின்னாங்க. அப்போ பிடிச்ச கம்பி இன்னமும் கம்பி பிடிச்சிட்டு தான் நிற்கிறோம். பிரைஸ் எல்லாம். கவலைப்படலை தேவ பிள்ளைகளே. அதெல்லாம் இச்சைகள் தவறு இல்லை பிள்ளைகளே, அதை சொல்ல வரேன் நான். ஆனால் இச்சை உன்னை கட்டுப்பாட்டை தாண்டி போகக்கூடாது. பிரைஸ் எல்லாம். இச்சை உன்னை அடிமை ஆக்கிடுச்சுன்னா அது பாவம். பிரைஸ் எல்லாம். சாப்பாடு இது போதும்னா போதும், அதுக்கு மேலே போச்சுன்னா அது பெருந்தினிக்காரன். பிரைஸ் எல்லாம். கணவன் மனைவிக்குள்ள உள்ள அன்பு இது போதும், இதுதான் திட்டம் இருக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஆண்டவர் ஈர்ப்பை வச்சு ஒன்று சேர வைக்கிறார். உடல் சார்ந்த ஈர்ப்பு எதுக்கு? திட்டம், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அதை தாண்டி போனீங்கன்னா அது பாவம். வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாருமே நியாயப்படுத்துகிறாங்க, காதல் பண்ணுறது தவறா சரியா தவறா ஆர்கியூமெண்டெல்லாம் இருக்குது. ஆனால் காதல் பண்ணுறது நீ இலக்கை அடையாமல் நீ ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கிட்டும் இங்கிட்டும் நீங்கள் கண்களை திரும்பி பார்த்தீங்கன்னா அது பாவம். அது சும்மா தானே பேசுகிறேன். சாட்டிங், see you give the word. சாட்டிங்கில் என்ன நடக்குது? நீங்கள் வார்த்தையை வைக்கிறீங்க. அந்த வார்த்தை ஒருத்தருடைய உடலையும் ஒருத்தருடைய அங்கங்களையும் உயர்த்தி அதை இச்சைக்குரிய ஒரு நிலையில் நம்ம பேசுகிறது. இதுதான் சாட்டிங்கில் நிறையா நடக்குது. அப்போது நம்ம சும்மா பேசுகிறோன்னு சொல்கிறோம், உன் வார்த்தையெல்லாம் விரயமாய் போகிறது, பாவம் அது. அதனால நாங்கள் காதல் பண்ணுறது தவறு இல்லைன்னு நீங்கள் நியாயப்படுத்த முடியாது கடவுளுக்கு முன்பாக. உனக்கு நேரம் வரும்போது எல்லாம் ஆண்டவர் கை கொடுப்பார். நீ காதல் பண்ணுங்க, அதை பற்றி நம்ம தவறுன்னு சொல்லலை. அது எப்போ பண்ணுற? நீ 11ஆம் கிளாஸ் படிக்கும் போதா இலக்கு நோக்கி ஓடும்போது ஒரு பொண்ணு சொல்கிறா, +2 குருஷியல் டைம். நமக்கு தெரியும் +2 எக்ஸாம் எவ்வளோ முக்கியமான எக்ஸாம்னு. ஓடும்போது உடனே காதல். என்கிட்ட கவுன்சிலிங் வராங்க. நான் சொல்கிறேன், மகளே நீ இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை, திடீர்னு ஃபெயிலியர், எல்லாத்துலேயும் மார்க்கு குறையுது. இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த அவன் நடுவில் இலக்கு இல்லாதவன் ஒருத்தன் உனக்கு கட்டையை போடுறான். ரைஸ்லாம் இலக்கே இல்லை அவனுக்கு. அவன் இலக்கு இல்லாதவன் உங்கள்கிட்ட கட்டையை போடுறான். நீ என்ன பண்ணுற? தடுமாறிட்ட. இப்போ சொல்லு, நீ இலக்கை நோக்கி ஓடி ஜெயிச்சுட்டு
அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி நீ நல்லா படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு அம்மா அப்பா நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி we will also agree with you. ஏன்னா யுவர் டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் உன்னுடைய காதலுக்கு யார் வேணாலும் நாங்கள் சல்யூட் பண்ணுவோம். நாட் தட் we are against your love, பட் உன்னுடைய அன்பு அதாவது முழுசாக முத்தி பழம் பழுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும், முத்துறதுக்கு முன்னாடியே பழுத்துச்சுன்னா வெம்பி போனதுன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, சரியானதை சரியான விதத்தில் தெரியாமல் செய்தீங்கன்னா அது பாவம். உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்கிற அந்த பாவம். பாருங்கள், ஆண்டவர் நிறைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. லூக்கா நற்செய்தி 15:21 ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், அந்த ஊதாரி மைந்தனுடைய கதையில் அவன் அப்பாவை தேடி வரான். பன்றியெல்லாம் மேய்ச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்பாவை தேடி வரும்போது அவன் சொல்கிறான், முதல் வார்த்தை என்ன சொல்கிறான், அப்பான்னு கூப்பிட்றான். அப்பா திரும்பி பார்க்குறாரு, கடவுளுக்கும் முதல் வார்த்தை எங்கே வைக்கிறான், கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இவ்வளோ அருமையான ஒரு அடையாளம் தெரியுங்களா? ஏன்னா நீ செய்கிற எந்த பாவமாக இருந்தாலும் அது முதல்ல கடவுளை உன்னுடைய அன்பிலிருந்து விலக்கி வைக்கிற பாவம் அது. பிரைஸ் தி லார்ட். நான் ரூமுக்குள்ளே நான் மட்டும்தானே தனியாக செய்த இந்த பாவம், என் உடலை நான் பாவத்துக்கு ஈடுபடுத்தி கொண்டேன், என் உடலை மட்டும் நானே பயன்படுத்தி கொண்டேன்னு சொன்னால் கூட அது கடவுளுக்கு எதிரான பாவம். உள்ளத்தில் தானே சிந்திச்சேன், அது பாவமா? ஆமாம், அது கடவுளுக்கு எதிரான பாவம். தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்தினுடைய நிலையை குறித்து நான் சற்று வேகமாக ஒரு சில காரியத்தை சொல்லிடுறேன். ஏன்னா பாவ சங்கீதனத்துக்கு குருக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாவ சங்கீதனை செய்ய விரும்புகிறவங்க தயவு செய்து பாவ சங்கீதனை செய்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிற வாய்ப்பை மறந்துடாதீங்க. நேராக நான் பாவ சங்கீதனை செய்து கொள்வேன் என்று சொல்கிறவன் ஏமாற்றுக்காரன். நேராக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா கடவுள் உங்களுக்கு என்று ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அறிக்கை செய்வது என்பது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட சொல்கிறதுக்கு பேர் தான் அறிக்கை. பாவத்தை அறிக்கை செய்யாதவரை என் எலும்புகள் கலன்று போயின. திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, பாவத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது இல்லை. அப்படி சொல்லி பார்த்தா உங்களுக்கு மனசு வலிக்காது. அங்கே போய் பாவ சங்கீதத்தில் முட்டி போடும்போது தான் மனசு வலிக்கும். எல்லாத்துக்குமே அது, எங்களுக்கும் அப்படி தான். எப்படி சொல்கிறது இந்த பாவத்தை? ஆண்டவர் சொல்கிறார், நீ அறிக்கை செய், உன் வாயிலிருந்து அறிக்கை செய். ஆண்டவர் அதை நீதியாக கருதுகிறார். நீ அறிக்கை செய்கிற போது கடவுள் உன் பாவத்தெல்லாம் பேப்பர் வச்சு குறிச்சிக்கிறது இல்லை, குருக்களை எழுதி வச்சுக்கோன்னு சொல்கிறது இல்லை. நாங்கள் ஒரு ஆளுகிட்ட கேட்டுட்டு இன்னொரு ஆளுகிட்ட கேட்கும்போது மறந்துடும், யார் என்ன பாவம் செஞ்சுட்டு சொன்னான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் என்ன செய்தார், முழுசாக துடைக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், பாவத்தை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவம்னா என்னங்கிறத ஒரு ஷார்ட் டயத்தில் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் தெளிவடையணும் இந்த பாவத்தை குறித்த காரியத்தில். அதனால் நாங்கள் சொல்லுகிறோம், பாவம்னா என்ன? 2 நிலைகளில் பாவம் இருக்கிறது. நம்ம சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டினா பாவம், செய்யக்கூடாததை செய்தினா பாவம். நிறைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடாததை செஞ்சுட்டு தான் பாவம்னு நினைப்போம். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டிருந்தினாலும் பாவம். ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:17 சொல்லுது, தீச்செயல் அனைத்துமே பாவம். இது தீய செயல் அப்படின்னா அது பாவம்தான். அடுத்தவன் சொத்தை நீ அபகரிக்கிற, வழக்கு போடுற, அவன் அநியாயமாக குற்றப்படுத்துகிற எல்லாமே தீச்செயல். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பாவம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நன்மை செய்ய தவறுவது பாவம். யாக்கோபு 4:17 சொல்லுது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். யாக்கோபு 1:15 சொல்லுது, தீய நாட்டம், எண்ணம் சார்ந்த பாவங்கள், தீய நாட்டத்தை உன் உள்ளத்திலே கருக்கொள்ள செய்திருந்தீனா அது பாவம். அவனை எப்படியாவது நான் காலை வாரி அவனை வெளியில் விரட்டாமல் விட மாட்டேன். நீ உள்ளத்தில் வைத்து சிந்தித்து செயல்பட்டினா அது பாவம். என் மனைவியை எப்படியாவது நான் அசிங்கப்படுத்துவேன் நினச்சிருந்தீன்னா பாவம் அது. ஏதோ ஒருவரை தவறான ஒரு இச்சைக்குரிய நோக்கத்தோடு உள்ளத்தில் வச்சு நீ அவங்களோட யோசித்து கொண்டே இருக்கிறீன்னா அது தீய நாட்டம், அது பாவம். அது தீய நாட்டம் உள்ளே வர்றது இயல்பு, எல்லாத்துக்கும் வரும். பார்த்தோன்னே டக்குன்னு ஏதாவது ஒரு உணர்வு வரும். ஆனால் அந்த உணர்வை உடனே தள்ளிட்டு, இல்லை இது அது என்னுடைய வேலை அல்ல, பழி வாங்கிறது என்னுடையது இல்லை, கடவுளுடையது, நான் யாரையும் இப்படி யோசிக்கக்கூடாது, இதோ அவர்கள் என்னுடைய சகோதரி, என் சகோதரன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நமக்கே ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டோம்னா யூ ஆர் எஸ்கேப்டு. போய் படுத்துக்கிட்டு யோசிச்சின்னா அது பாவம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாக்கோபு 2:9 ஆள் பார்த்து செயல்பட்டினா பாவம், ஜாதி பார்த்து செயல்பட்டினா பாவம். அது ஆண் பெண் என்கிற பாகுபாடு பார்த்திருந்தீங்கன்னா பாவம். அது கருப்பு சிவப்பு பார்த்திருந்தீங்கன்னா பாவம். அது இதோ இவன் என்னை சார்ந்தவன், இது அவனை சார்ந்தவன் என்று பிரித்து பார்த்திருந்தீங்கன்னா பாவம். அது ஆள் பார்த்து செயல்படுதல் பாவம். நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம், நீங்கள் குற்றவாளிகள் என்ற சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும். 2 பேதுரு 2:4 சொல்லுகிறது, பேராசை ஒரு பாவம். ஏன்னா பிசாசை எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். லூசிஃபர் பேராசை, கடவுளுக்கு இணையாக நான் நிற்கிறேன், கடவுளுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்?
பேராசை ஒரு பாவம். ஆசை இருக்கலாம், பேராசையாக அது மாறக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய நேரம் பேராசையை நியாயப்படுத்துகிற நிலையை நம்ம பார்க்குறோம். வீம்பு பாராட்டி பெருமை கொண்டினா அது பாவம். இப்பொழுது நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள். எப்படி வீம்பு பாராட்டுறோம்? கணவன் மனைவி, உன் குடும்பம் பிச்சைக்கார குடும்பம், உன் குடும்பத்தில் பொண்ணு எடுத்ததுலேருந்து என்ன நானும் பிச்சைக்காரனாக மாறிட்டேன். ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க. என்னம்மா அப்படின்னு வீட்டுக்கார் பக்கத்தில் நிற்க, ஃபாதர் 30 வருஷம் ஆச்சு ஃபாதர், பின்னு சொல்கிறார் ஃபாதர், உன் குடும்பம் பிச்சைக்கார குடும்பம், பிச்சைக்கார குடும்பம். நான் கை கொடுத்தேன், பிரதர் கை கொடு பிரதர் அப்படின்னு. என்ன ஃபாதர் அப்படின்னார். இல்லை பிரதர், பிச்சைக்கார குடும்பத்தில் போய் நீ பொண்ணு எடுத்தினா நீ எவ்வளோ பெரிய மனசு உனக்கு. தயவு செய்து அப்போ பேசிடுங்க. நம்ம உங்கள் அப்பா வண்டி வாங்கி தரேன். என்ன வண்டி வாங்கி கொடுத்தானா? மாட்டு வண்டி கூட வாங்கி தரலடி. வீம்பு பாராடி என் குடும்பம் என் கோத்திரம் பேசுனா பாவம். பார்த்துக்கங்க. பிரைஸ்லாம். ஆமாம். கீழ்ப்படியாமை, எபிரேயர் 3:17. கீழ்ப்படியாமை. 40 ஆண்டுகளாக கடவுள் அவங்கள சுத்த விட்டார். எதனால்? ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படியாதவர்களை பற்றி என்றோ. 18வது இறைவசனம் எபிரேயர் 3:18 சொல்லுது, அவர்கள் நம்பிக்கை கொண்டிராததால் தான் அதை அடைய முடியாமல் போயிடுச்சு. நிறைய நேரம் நம்மளும் வீட்டுக்குள்ளே நிறைய விஷயத்தை சுற்றிக்கிட்டே இருப்போம், பாலைவனத்தில் சுற்றுறது போல். நம்பிக்கை இல்லை, கீழ்ப்படியாமை இல்லை. கடவுள் சொல்கிறாரு இதை தொடு அப்படிங்கிறாரு, நம்ம தொட விரும்பலை. கீழ்ப்படியாமை. ஆண்டவர் காட்டுறதை தொடாமல் வேறு ஒன்று நம்ம இறுக்கி பிடிக்க விரும்புகிறோம். கீழ்ப்படிங்க. அது அப்படி கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா அது பாவம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 1 கொரிந்தியர் 8:12, வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தினால் அது பாவம். பாருங்கள், வலுவற்ற மனச்சான்று. எல்லாருமே கிறிஸ்தவங்களை, எல்லாருமே பலப்பட்டவங்க கிடையாது. அப்படி நம்மளோட வாழ்கிறவங்க கோயிலுக்கு வராமல் அப்படி இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் மெதுவாக, நீலாம் நாசமாக போயிடுவேன், நீலாம் அழிஞ்சு போயிடுவேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை சுற்றி நிறைய நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர் சொல்கிறேன். அவங்கள பார்த்து நீ எல்லாம் பிசாசை போய் கும்பிட்ற. பாருங்கள், நிறைய பிரசங்கியாரே சொல்கிறான். அந்த மாதிரி சொல்லும்போது அவனை விட்டு தள்ளி ஓடி போய்டு நீ. ஏன்னா அவர்கள் எல்லாம் பிசாசு வேதம் ஓதுவதை போல் பேசுகிறாங்க. அவங்க இயேசு என்னைக்காவது சொன்னாரா? இயேசு வாழ்ந்த பொழுது நம்பிக்கையாளர்கள் நிறைய பேர் கூட இருந்தாங்களே. இயேசு என்னைக்காவது சொன்னாரா நீங்கள்லாம் பிசாசை கும்பிட்றீங்கன்னாரா? அவர்களுடைய உன்னுடைய இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் உண்டு. அவர்களுடைய நம்பிக்கையை அவமானமாய் பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பேசுவதை நாங்கள் பார்க்குறோம். அது ஆண்டவருக்கு விருப்பமான காரியம் இல்லை. வலுவற்ற மனச்சான்றை நீ காயப்படுத்தினா அது பாவம். அது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது எபேசியர் 4:26, சினம் பாவம் அல்ல, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். சினம் பாவம் அல்ல. அந்த கோபத்திற்கான வேதனை எங்கே இருக்குது? வேரை தேடி போங்க. எதற்காக நீங்கள் கோபப்பட்டீங்க? கணவன் மீது கோபம் ஏன் வருது கோபம்? அதை தேடி கண்டுபிடிங்க. பிள்ளைகள் மீது கோபம், ஏன்னா எடுத்த வீட்டு பிள்ளை 100 மார்க் வாங்கியிருக்கு, என் பிள்ளை 50 தான் வாங்கியிருக்கு. கம்பாரிசன். நமக்கு இருக்கிற பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு நமக்கு அறிவு தான் இருக்கும். நீ படிக்கும் போது கணக்கில் 20 தான் வாங்கினேன், உன் பொண்டாட்டி 10 தான் வாங்குச்சு, 2 சேர்த்து 30 தான் வாங்கியிருக்கணும் பிள்ளை. ஆனால் அது 20 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு, 50 வாங்கியிருக்கு. நீ என்ன செஞ்சுருக்கணும்? கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும். நான் 20 வாங்கினேன் பிள்ளை, உங்கள் அம்மா 10 வாங்கினா 30 தான், நீ 20 போட்டு தேத்தி விட்டுருக்குற. அதை விட்டுட்டு அவன் 100. நான் நீட்டு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு பிள்ளை உண்மையாக சொல்கிறாங்க, ஒரு அம்மா கூட்டிகிட்டு வருது, பிள்ளை பாதி மெண்டல் ஆயிடுச்சு. என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அது தனியாக நின்று பேசிகிட்டு இருக்குது. இந்த அம்மா சொல்லுது, இவன் எப்படியாவது டாக்டராக போகணும், மென்டலாக போகிறா. ஏன் இந்த கொலவெறி பிள்ளைகள் மீது? இப்படி படிக்க வச்சு என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம். தேவ பிள்ளைகளே, பாவம் பிள்ளைங்க, புளிஞ்சது போதும், விட்டுடுங்க. பாருங்கள், வீடுல எல்லாம் தமிழ் தான். இங்கே வா பா, என்ன அது அங்கே கொண்டு வரியா இல்லையா? அங்கே ஸ்கூலில் போனோனையும் அது டு யூ கம் ஹியர். டீச்சர் இங்கே இங்கிலீஷில் பேசுது, வீட்டில் அப்பா அம்மா தமிழில் பேசுகிற அந்த பிள்ளை எங்கே போய் என்னத்தை கற்றுக்கும்? ரெண்டுக்கும் நடுவில் நாங்கள் கேட்டகிசம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஏன்னா இங்கிலீஷில் தான் ப்ரேயர் படிக்கணும், இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தா அவர் ஃபாதர் இன் ஹெவன் சொல்லுப்பான்னா என்னன்னே தெரியாது. தேவ பிள்ளைகளே, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் சைல்டு. அது பாவம். அது என்ன? யோவான் 9:1-41 சொல்லுது, கண்ணால் பார்த்து நீங்கள் பாவம் செய்கிறது. ரோமையர் 6:12 உடல் இச்சைகள். 2 கொரிந்தியர் 12:21 ஒழுக்கக்கேடு, பரத்தமை சார்ந்த காரியங்கள், இதெல்லாம் உடல் சார்ந்த பாவங்கள். ரோமையர் 2:12 சொல்லுது, திருச்சட்டத்தை அறியாமல் இருந்தீங்கன்னா பாவம். அது பிரைஸ் தி லார்ட். நான் நேத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், பைபிளை எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது பாவம். அது பிரைஸ் தி லார்ட்.
திருச்சட்டத்தை படிச்சுட்டு திருச்சட்டத்திற்காகவே நின்னா அது பாவம். என்னடா திருச்சட்டத்தை அறியாமல் இருந்தால் பாவங்கிறான், இப்போ திருச்சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாவம். ஆமாம், பவுலடியார் சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். சட்டத்தை கடந்த அன்பு நம்ம போகணும். நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், க்ரோயிங் இன் கிரேஸ். 8 மணிக்கு பூசைக்கு போகணுன்னு எங்கள் அப்பா நான் 8 வயசுலேருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார். நான் இப்போது வயது முதிர்ந்த ஆளாகிட்டேன். இப்போ போய் 8 மணிக்கு எப்படியா பூசைக்கு போய் தொலையணும் அப்படின்னு நினச்சா அதான் சட்டம். இப்போது நான் அன்பினால் போகணும். அன்றைக்கு நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன், இன்றைக்கு எனக்கு புரியுது ஏன் நான் ஆலயத்துக்கு போகணும். என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். பிரைஸ் எல்லாம்